வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு ஸ்கோர்சி அகாடமி. நான் உங்கள் சுபி. நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ் ரீசனிங். அதுக்கு முன்னாடி இன்னொன்று, இப்போ சென்சஸ் வந்து இப்படி தனியாக நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். அது வந்து நம்ம லூசன் புக்லேயும் அரியன் புக்லேயும் அந்தளவு டீட்டெயிலாக இல்லை, கொஞ்சம் டீப்பாக கொஸ்டின் கேட்குறாங்க சென்சஸ்லேருந்து. அதுக்கு இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி தான் நீங்கள் படிக்கணும். சரி, உங்களுக்கு வந்து எல்லாமே இப்போ சில கண்டென்ட் வந்து சில இப்போ லூசன் எடுத்துக்கிட்டால் சிலது நல்லாயிருக்கும், சிலது நல்லா இருக்காது. அதேமாதிரி அரியந்துமே சில டாபிக் நல்லாயிருக்கும், சிலது நல்லா இருக்காது. நீங்கள் எந்த புக்கு எந்த சாரை ஃபாலோ பண்ணாலும் சில இது வந்து மிஸ் ஆகும். அது வந்து நீங்கள் தனியாக அந்த இதை மட்டும் தனியாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஓகேவா? அதுக்காக அந்த டோட்டல் புக்கே சேஞ்ச் பண்ணிட்டு இன்னொரு புக்குக்கு போகக்கூடாது. அந்த டோட்டல் சாரையே விட்டுட்டு இன்னொரு இதுக்கு போகக்கூடாது. அவங்ககிட்ட நல்லா இருக்கிறத எடுத்துகிட்டு நல்லா இல்லாதது சிலது 1-2 மிஸ் ஆகுதுங்கிறதுக்காக ஃபுல்லாகவே விட்டுறக்கூடாது. அந்த 1-2 தனித்தனியாக இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து இல்லைனா பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் படிக்கணும். ஓகேவா? இதுக்கப்புறம் மேக்ஸுக்கு என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சின்னதாக இந்த மாதிரி 2 நோட்டு இதுதான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இது எனக்கு வந்து நான் அந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது எங்கள் சார் ஒருத்தர், இப்போ அவர் வந்து சிஜிஎல் கிளியர் பண்ணி சிபிஐயாக இருந்தார். இப்போ வேறு ஏதோ ஒரு எக்ஸாம் சிஜிஎல்ல கிளியர் பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டார் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அவர் சொன்னது என்னென்னா, நீங்கள் படிக்கக்கூடிய சின்ன சின்ன ஃபார்முலா, சில முக்கியமானது, சில கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தப்பு வரக்கூடியது, அது எல்லாமே ஒரு செப்பரேட்டாக ஒரு நோட்டு போட சொன்னார். நான் இது 2018 போட்ட நோட்டு. இன்னும் நான் எக்ஸாம் போகும்போது இதை லைட்டாக பார்த்துட்டு போவேன். ஓகேவா? எப்போ மார்க் டெஸ்ட் போடும்போது இதை லைட்டாக பார்ப்பேன். இங்கே பாருங்கள், முக்கியமான ஃபார்முலா எழுதி வச்சுருப்பேன். இதை பார்த்தாலே ஓரளவு நல்லா ரிமைண்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த புக்கு ஃபுல்லாக ஃபில் பண்ண அப்புறம் ஃபுல்லானதுக்கப்புறம் இந்த ஒரு நோட்டு போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி சின்னதாக 2 நோட்டு போட்டிருக்கோங்க. அதில் உங்களுக்கு முக்கியமான வரக்கூடிய ஃபார்முலா, அதுக்கப்புறம் சில கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு அடிக்கடி தப்பாயிட்டே இருக்கும். அதெல்லாம் இந்த மாதிரி இந்த சின்ன நோட்டில் எழுதிக்கோங்க. இது எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன்னொன்று, இவரோட பேர் என்ன, ஆதித்ய ரஞ்சன் சாரோட ஃபார்முலா புக்கு. இது வாங்கிக்கோங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கு. எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடியும் சரி, அதுக்கு நார்மலாகவும் உங்களுக்கு ஒரு டாப்பிக்கே ரிவிஷன் பண்ணுறதுக்கு இந்த புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வாங்கிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் மேக்ஸுக்கு யூஸ் பண்ணுறது அரியன் புக்கு யூஸ் பண்ணுறேன். அந்த அரியன் கிடையாது, கிரண் புக்கை இப்போ பெரிய புக்காக இருக்கும், அதை பீஸாக போட்டு வச்சுருக்கிறேன். ஓகேவா? அதில் இந்த சைடில் மேக்ஸ் 1 மேக்ஸ் 2ன்னு எழுதியிருக்கிறேன். இப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கும்போது ஓகே இவ்வளோ தானே, சின்ன புக்கு படிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வரும். இவ்வளோ பெரிய புக்கை எடுத்துகிட்டு வச்சோன்னா படிக்க முடியாது. அதேமாரி நான் ஏஎல்பியாக இருக்கிறனால அங்கங்கே டியூட்டிக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இந்த புக்கு வந்து இப்படி சின்னதாக வச்சுருந்தேன்னா வசதியாக இருக்கும். ஆனால் இப்போ எனக்கு வந்து இந்த கிரண் புக்கு நான் அந்தளவு பார்க்குறது இல்லை. எப்படின்னா டெஸ்ட் போட்டுட்டு அதில் தப்பாகிறது மட்டும், அந்த டாபிக் மட்டும் இந்த கிரண் புக்கில் பார்ப்பேன். இல்லைன்னா வந்து இந்த ஃபார்முலா புக்கில் பார்க்குறது. இப்போ நீங்கள் புதுசாக படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கிரண் புக் வாங்கிக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய கொஸ்டினை சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா? நான் ஆல்ரெடி படித்தனால இப்போ எனக்கு இது தேவையில்லை. மேக்ஸுக்கு வந்து இந்த ஃபார்முலா புக்கு, அதேமாரி கிளாஸ் அட்டன் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அது ஓகேவா? இப்போது எனக்கு இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸில் டிஸ்ஆனஸ்ட் செல்லர்னு வரும். அது எனக்கு அடிக்கடி தப்பு வந்துகிட்டே இருந்துச்சு. அது இந்த மாதிரி யூடியூப்பில் நான் கிளாஸ் அட்டன் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அதேமாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டிஸ்ஆனஸ்ட் ஷாப்கீப்பர், அது வந்து ககன் சாரோட கிளாஸு யூடியூப்பில் ஃப்ரீயாக இருக்குது. அது பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. எழுதிக்கோங்க, ககன் பிரதாப் சார். அதே மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து ராகேஷ் யாதவ் சாரோட கிளாஸ் அட்டன் பண்ணி நோட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து ரொம்ப நல்லா யூஸ் ஆகுது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? அதில் இப்போது அதில் ஒரு டைப்பாக நான் எழுதி வச்சுருக்கிறேன். இப்போ அவர் நடத்தும்போது அப்படியே நடத்திட்டு போவார். நான் அதை பார்த்துட்டு அட்டன் பண்ணி அதில் ஒரு தனியாக ஒரு டைப்பு. இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலன்னா எப்படி, இயர்ஸ் கொடுக்கலன்னா எப்படி, நம்பர் ஆஃப் இயர்ஸ் அண்ட் டைம்ஸு ரெண்டுமே கொடுக்கல. நம்பர் ஆஃப் இயர், அதுக்கப்புறம் இவ்வளோ டைமு 3, இப்போது சர்டன் சம் ஆஃப் மணி 3 times இட்ஸ் செல்ஃப் இன் 8 years. அதே இது 243 டைம்ஸு எத்தனை இயரில் ஆகும். இந்த மாதிரி ஒரு டைப்பாக போட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். ஓகேவா?
நீங்களும் உங்களுக்கு ஒரு இது மேக்ஸில் அட்டன் பண்ணுறீங்க தெரியலை அப்படின்னா அது தனியாக அந்த இதை மட்டும் யூடியூப்பில் அடிச்சு பாருங்கள். உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, ஈஸியாக இருக்கும். நிறைய சார் இருப்பாங்க, அதில் உங்களுக்கு யார் நடத்துறது புரியுதோ அதை பார்த்துட்டு அட்டன் பண்ணிக்கோங்க. ஹிந்தி புரியாது சார், எனக்கு ஹிந்தி தெரியாது, என்ன பண்ணுறது? எனக்கும் ஃபஸ்ட்டு 2018 படிக்கும்போது ஹிந்தி சுத்தமாக தெரியாது. இருந்தாலும் அவங்க நடத்துறது அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது சில நம்பர்ஸ்லாம் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, சிலது ஹிந்தியில் சொல்லுவாங்க, ஆனால் எழுதுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? ஹிந்தி ஃபாலோ பண்ணுங்கள். ஹிந்தி சேனல்ஸ் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்குது, நல்லா இருக்குது அது. அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இப்படி நோட்ஸ் எடுத்துருக்கிறேன். அதேமாரி HCF LCMமும் ககன் சாரோட நோட்ஸு தான். அதேமாரி ப்ராபபிலிட்டி அதுவும் நோட்ஸ் எடுத்துருக்கிறேன். இந்த சில டாபிக் வந்து இந்த ப்ராபபிலிட்டி, கோஆர்டினேட் ஜாமெட்ரி, அதேமாரி குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், இந்த ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதெல்லாம் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் வரும். இந்த மாதிரி சில சின்ன சின்ன டாப்பிக்கு மிஸ் ஆகும் நமக்கு, நம்ம அதை மிஸ் பண்ணிடுவோம். அது எல்லாமே யூடியூப்பில் நிறையா இருக்குது. அதில் உங்களுக்கு பிடிச்ச சார், நான் வந்து மேக்ஸிமம் ககன் சாரோடது ஃபாலோ பண்ணுறேன், ராகேஷ் யாதவ். அதை பார்த்து இதில் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இந்த குவாட்ரட்டிக் ஜாமெட்ரி, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், கோஆர்டினேட் ஜாமெட்ரி, அதேமாரி ப்ராபபிலிட்டினா இந்த டைஸு, காயின், இந்த மாதிரி இதிலேருந்து இந்த டாப்பிக்லேருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் போட்டிங்கனாலே உங்களுக்கு உங்கள் ஸ்கோர் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய பேர் இதை மிஸ் பண்ணிடுவாங்க. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்லேருந்து வரக்கூடிய கொஸ்டின், ரூட் கண்டுபிடிக்கிற மாதிரி கொஸ்டின் இப்போ NTPCயில் ரீசெண்டாக அதிகமாக கேட்குறாங்க. இது ககன் சாரோட கிளாஸ் ஃப்ரீயாகவே இருக்குது, அதில் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ககன் சாரோட பாருங்கள், இல்லைனா வந்து இந்த ஆதித்ய ரஞ்சன், இல்லைனா வந்து ராகேஷ் யாதவ் சார், இவங்களோடது எல்லாமே நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ஜாமெட்ரி பவன் ராவ் அப்படின்னு ஒரு சார் இருக்கிறாரு, யூடியூப்பில் கிளாஸ் இருக்குது. அவரோட கிளாஸ் வந்து ஜாமெட்ரிக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதேமாதிரி என்ன தான் எவ்வளோ நாளாக படித்தாலும் எனக்கு வந்து ட்ரிக்னாமெட்ரி வந்து மட்டும் என்னால் வந்து எனக்கு அந்தளவு இன்ட்ரெஸ்ட்டில் போட முடியலை. அதுக்கு இப்போ நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, சும்மா யூடியூப்பில் அடித்து பார்த்தேன். அதுக்கு இந்த புட்டிங் மெத்தடில் ரொம்ப ஈஸியாக நிறைய பேர் நடத்தியிருக்கிறாங்க. அதில் இந்த ஆதித்ய ரஞ்சன் சாரோடது புட்டிங் மெத்தடில் ட்ரிக்னாமெட்ரி எப்படி பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய கிளாஸஸ் வந்து இருக்குது. அதை பார்த்தாலே ட்ரிக்னாமெட்ரிலேருந்து வரக்கூடிய கொஸ்டின், ரயில்வே எக்ஸாம் லெவலில் வரக்கூடிய கொஸ்டின் வந்து ஈஸியாக நீங்கள் போடுற மாதிரி இருக்குது. அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வேறு ப்ராபபிலிட்டி, இது எல்லாமே நோட்ஸ் இருக்குது. இதை தான் பார்க்குறேன், புக்ஸு ஃபாலோ பண்ணுறதில்ல. ப்ராபபிலிட்டியிலே இந்த வந்து பெர்மெண்டேஷன், காம்பினேஷன், அது எல்லாமே வந்து நோட்ஸ் இருக்குது. அதை தான் ஃபாலோ பண்ணுறேன். ஓகேவா? இது எல்லாமே உங்களுக்கு யூடியூப்பில் கிடைக்கும், அதில் பார்த்துக்கோங்க. நீங்கள் புதுசாக படிக்கிற ஆளாக இருந்தால் கண்டிப்பாக அரியன் புக்கை இந்த கிரண் புக்கை வச்சுக்கோங்க. கிரண் புக்கு சால்வ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபார்முலா புக்கு, இவர் புக்கே வச்சுக்கோங்க, இதே பாருங்கள். ஓகேவா? போதும். அதுக்கப்புறம் ரீசனிங்க்கு கேலண்டர், அதுக்கப்புறம் கிளாக், இதெல்லாமே வந்து யூடியூப்பை பார்த்து தான் கிளாஸ் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அதிலிருந்து என்னால் வந்து போட முடியுது. நீங்களும் யூடியூப்பில் பாருங்கள், கிளாக் அண்ட் கேலண்டர் பார்த்துட்டு முக்கியமானது எடுத்து வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளாக் அண்ட் கேலண்டர் யூடியூப்பில் நிறைய கிளாஸ் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அதேமாதிரி மற்ற பிளட் ரிலேஷன், இது எல்லாமே யூடியூப்பில் பார்க்குறது. இப்போது வந்து நோட்ஸ் எதுவுமே எடுக்கலை. பிளட் ரிலேஷன் அதுக்கெலாம் நோட்ஸ் எடுக்கலை. ஜஸ்ட்டு நிறைய கொஸ்டின் போட்டு பார்க்குறது தான். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் நிறையா போட்டு பார்க்குறதுலே இருக்குது. ஓகேவா? அதுக்கு நீங்கள் புதுசாக உட்காந்து படிக்கணும், நோட்ஸ் எடுக்கணும், அந்த மாதிரி இல்லை. ஏதாவது மிஸ் ஆகிறது மட்டும், இப்போ வந்து கிளாக் அண்ட் கேலண்டர் அந்த மாதிரி சில ட்ரிக்கியாக இருக்கிறது மட்டும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கவுண்டிங் ஃபிகர் இதெல்லாமே வந்து யூடியூப்பில் பார்த்து நோட்ஸ் எடுத்துருக்கிறேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி என்னென்ன சிலபஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத எழுதி வச்சுட்டு அதில் உங்களுக்கு டைரெக்டாக நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ரீசனிங் நோட்ஸ் எடுங்க. கொஞ்சம் கஷ்டமானா உங்களுக்கு போட முடியுது, ஆனால் வந்து டைம் எடுக்குதுனாலே நீங்கள் வந்து கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் யூடியூப்பில் வீடியோ பார்க்கணும். ஒரு கொஸ்டின் உங்களால் போட முடியுது, ஆனால் டைம் எடுத்து போடுறீங்க அப்படின்னா ஓகே, இது எல்லாருக்கும் இப்படி தான் டைம் எடுக்கும் போல், இது இப்படி தான் போல் அப்படின்னு நினைக்காதீங்க. அதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஷார்ட்கட்டு வச்சுருப்பாங்க. குறிப்பாக ஹிந்திக்காரங்க வச்சுருப்பாங்க. அந்த டாப்பிக்கை நீங்கள் அடித்து பாருங்கள், அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்படி தான் மேக்ஸ் ரீசனிங்க்கெலாம் நோட்ஸ் தான் வச்சுருக்கிறேன். எந்த புக்குமே இல்லை. ரீசனிங்க்கு எந்த புக்குமே இல்லை. நோட்ஸ் எடுக்கிறது, ட்ரிக்கியாக இருக்கக்கூடியது மட்டும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறது, மற்றது கொஸ்டின் சால்வ் பண்ணுறது நிறையா. இதுதான் நான் மேக்ஸ் ரீசனிங்க்கு ஃபாலோ பண்ணுறது. ஓகேவா? முக்கியமானது நீங்கள் இது பண்ணுங்கள். நிறையா புக்ஸு நிறையா இது பண்ணி இது பெஸ்ட்டாக இருக்குது, அது பெஸ்ட்டாக இருக்குன்னு போகாதீங்க. படித்த புக்கையே மறுபடியும் ரிவிஷன் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், என்னோடய அரியன் புக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அரியன் புக்கில் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் அரியன் புக்கில் இந்த ஒரு இப்போ வைஸ்ராய் பற்றி,
அதேமாரி வைஸ்ராய், அதேமாரி கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு ஒரு டாபிக் வந்து அரியந்த் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கு. அது இதில் பாருங்கள், மாடர்ன் ஹிஸ்ட்ரியிலேயே அது மட்டும் இதில் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு அரியந்த் புக். பாருங்கள் நான் எந்த அளவு இது பண்ணியிருக்கேன்னு. ஒரு புக்கே மறுபடி படிங்க, இவ்வளோதான். ஓகேவா? அப்போது புக்கு உங்களுக்கு என்னென்ன புக்கு படிக்கணுங்கிறது ஒரு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்டிபிசி படிக்கிறதுக்கு தான் இந்த அளவு சொன்னேன். நீங்கள் ஏஎல்பி படிக்கிறீங்க, ஜேஇ படிக்கிறீங்கன்னா குரூப் டிக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ஜிகேலாம் தேவைப்படும். ஆர்பிஎஃப்க்கு கண்டிப்பாக தேவைப்படும். நீங்கள் ஏஎல்பி ஜேஇக்கு வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு தேவைப்படாது. டெக்னீஷியனுக்கும் இந்த அளவுக்கு தேவைப்படாது. சயின்ஸு கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சயின்ஸுக்கு கேரண்டியாக சொல்கிறேன், நம்மளோட ஃபிசிக்ஸ் கிளாஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை இது பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஆப்பில் போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜெஇ ஏஎல்பிக்கு சயின்ஸ் நல்லா பாருங்கள், மேக்ஸ் ரீசனிங் நல்லா பாருங்கள். ஈஸியாக CBT 1 கிளியர் பண்ணிடலாம். மேக்ஸ் ரீசனிங் நீங்கள் எந்த எக்ஸாம் படித்தாலும் சரி, மேக்ஸ் ரீசனிங் தான் நம்ம கையில் இருக்கக்கூடியது. 65 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அது ஈஸியாக 60 கொஸ்டின் போட முடியும் மேக்ஸ் ரீசனிங்கில். அதேமாரி 50 கொஸ்டின் CBT 1 கேட்குறாங்க, 60 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஒரு 50க்கு மேலே ஈஸியாக போட போகிறோம். 55 கிட்டலாம் ஈஸியாக போட்டுடலாம். அது வந்து கேரண்டியாக இருக்குது. அதை வந்து நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அதை வந்து ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி எப்போ மார்க் டெஸ்ட் போடும்போது 50 கொஸ்டின் எனக்கு இதில் வரணும், 55 இது வரும், கண்டிப்பாக 55 வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக போடணும். ஓகேவா? மேக்ஸ் ரீசனிங்கில் மற்றது ஜிகே வந்து நம்மளால் சொல்லவே முடியாது. எங்கேருந்து கேட்குறான், எப்படி கேட்குறான், எதுவுமே சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் வந்து மேக்ஸ் ரீசனிங் கன்ஃபார்ம் நீங்கள் எந்த எக்ஸாம் படித்தாலும் மேக்ஸ் ரீசனிங் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். ஓகேவா? அதை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நல்லா படிங்க. ஸ்ட்ராங்காக எனக்கு டாபிக் தெரியுது ஆனால் அந்த டைமுக்குள்ளே போட முடியலை அப்படின்னு இருந்தால் உங்களுக்கு அதை வச்சு யூஸ் கிடையாது. டைமுக்குள்ளே போடுற அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணணும். சில டாபிக் அதில் ஏதாவது ட்ரிக் இருக்கான்னு யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பார்க்கணும், அதை எடுத்துக்கணும். இப்போ ஒரு டாபிக் வந்து இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு இது வந்து தப்பாக வருது அப்படின்னா இதுக்கு ட்ரிக்கு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த ட்ரிக் என்ன இந்த கணக்குக்கு அப்படின்னு நீங்கள் அடித்தாலே உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேவா? அதில் பார்த்துக்கோங்க மேக்ஸ் ரீசனிங். மற்றபடி இதில் வேறு என்ன இருக்குது? மேக்ஸ் ரீசனிங் ஓகே, இவ்வளோதாங்க. நீங்கள் இந்த அளவு படித்தாலே போதும். அதேமாரி கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ அதிகமாக இதுக்கு முன்னாடி ரயில்வே எக்ஸாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2019, 2022 நடந்ததெல்லாம் ஒரு வருஷம் முன்னாடி 2 வருஷம் முன்னாடி இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லாம் 1-2 அதுலேருந்து கேட்பாங்க. அப்போ நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கவே இன்ட்ரெஸ்ட் வராது. இப்போ எப்படின்னா கரெக்டாக 6 மாதம் தான் கேட்குறாங்க. 6 மாதம் கரண்ட் அஃபேர்ஸை வந்து நல்லா படிச்சுட்டு போங்க. அதில் நீங்கள் ஒரு கொஸ்டின் ஸ்கோர் பண்ணுறதும் நிறைய பேர் அதை மிஸ் பண்ணக்கூடியது. அதனால் நீங்கள் அதில் ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும், அடுத்த கட் ஆஃபில் உங்களை மேலே கொண்டு போகும். அப்போ மேக்ஸ் ரீசனிங் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அதில் நல்லா பார்த்துக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 6 மாதம், மினிமம் 6 மாதம் கரண்ட் அஃபேர்ஸு. அதில் இப்போ நான் பார்த்த வரைக்கும், நான் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ண வரைக்கும் தெரியுது என்னென்னா, எக்ஸாமுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 3 மாதம், லாஸ்ட் அந்த 3 மந்த்ஸ், அதில் இந்த கொஸ்டின் வந்து அதிகமாக கேட்குறாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மினிமம் 6 மாதம் கண்டிப்பாக நல்லா படிச்சுட்டு போகிறங்க. ஓகேவா? 6 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு 8 கொஸ்டினில் 5 போட முடிஞ்சாலே பெரிய விஷயம். ஓகேவா? இவ்வளோதாங்க. மேக்ஸ் உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு இதாக சொல்லணும் அப்படின்னா, மேக்ஸ் ரீசனிங் தரவாக இருக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா தரவாக பார்த்துக்கணும் 6 மாதத்தோடது. மற்றபடி முக்கியமான டாபிக் எல்லாத்துலேருந்தும் முக்கியமானது டாபிக் ஜிகேல அங்கங்கே எடுத்துகிட்டு போனாலே ஒரு 20 கொஸ்டின் போட முடியும். போதும். மேக்ஸ் ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ், இந்த முக்கியமான டாபிக், அதேமாரி கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஜிகேல ஒரு 25 போட்டு, மற்றதில் CBT 1க்கு சொல்கிறேன், மற்றதில் மேக்ஸ் ரீசனிங் நல்லா போட்டாலே நீங்கள் வந்து ஈஸியாக எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ நான் சொன்ன இந்த புக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்மளோட சேனல் லிங்க், டெலிகிராம் சேனல் லிங்க்கும் அதேமாதிரி நம்மளோட ஆப் லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து அடுத்த சண்டே வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். டெய்லி வீடியோ போட முடியாது, எனக்கு ஒர்க்குக்கும் போயிட்டு இதை பண்ணுறதுனால என்னால் ஃபுல்லாக வீடியோ நிறையா போட முடியலை. இப்போதைக்கு கொஞ்சம் படிக்கவும் செய்கிறேன், அதனால் எனக்கு வீடியோ நிறையா போட முடியலை. உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்குது அப்படிங்கிறத கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் சண்டே வந்து உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷனுக்கான வீடியோ வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? நம்ம சேனல் லிங்க்கும் டெலிகிராம் லிங்க்கும் நம்மளோட ஆப் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி. ஜெய் ஹிந்த். பாய்.